What's up, ladies and gentlemen, to the brand new episode of தமிழ் பிக்சர்ஸின் பேய் கதை. மறுபடியும் வந்துட்டீங்க என் கூட பேசுறதுக்கு. நான் சபரிதரன். ஸோ இந்த வாரம் எபிசோட்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு நிறைய பேய் கதை பற்றி பேச போகிறோம். ஸோ மறுபடியும் போன வாரம் எபிசோட்க்கு நிறைய பேர் ஆதரவு தந்திருந்தீங்க. எத்தனை வியூஸ்னு தெரில, ஆனால் இருந்தும் நிறைய பேர் ஆதரவு தந்திருந்தீங்க. அதற்கு மிகப்பெரிய நன்றி. அது மட்டும் இல்லாமல் இன்னும் மேலும் மேலும் இந்த தமிழ் பிக்சர்ஸ் வந்து நிறைய வீடியோஸ், நிறைய ரியாக்ஷன்ஸ் வீடியோ, நிறைய டாக்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா முக்கியமாக நீங்கள் என்ன பண்ணி வைக்கிறீங்க? சப்ஸ்கிரைப் மக்களே. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணிட்டீங்களா? ஓகே. ஸோ 200 சப்ஸ்கிரைபர்ஸ் வெற்றிகரமாக அடைஞ்சிட்டோம். வெற்றிகரமாக அடைஞ்சதுக்கு நீங்கள் எனக்கு கொடுத்த பரிசு தான் சப்ஸ்கிரைபர்ஸ். மக்களே, ஐ லவ் யூ ஸோ மச். நீங்கள் நினைவு இருக்கிற வரைக்கும் நான் என்னைக்கு அழிய மாட்டேன். எப்படி தளபதி மாதிரியே ஒரு பேரே வரலாறு அழிச்சாலும் ஒழியாது, அதே மாதிரி தான் நமக்கு நம்மளே இது பண்ணிப்போம், யாரும் பண்ண மாட்டாங்க. ஒரு பேரே வரலாறு அழிச்சாலும் ஒழியாது, அதுதான் தமிழ் பிக்சர்ஸ். ரொம்ப நன்றி மக்களே, ரொம்ப நன்றி. ஸோ இந்த வாரம் நம்ம ஒரு பேய் கதை தான் நான் எடுத்து வந்திருக்கேன். இந்த வாரம் நம்மகிட்ட காலர்ஸ் இல்லை. ஸோ இந்த வாரம் எபிசோட் போயிடலாம். லெட்ஸ் வெல்கம் டு தமிழ் பிக்சர்ஸ் பேய் கதை. போடுங்கடா டைட்டில். ஸோ மக்களே, இந்த வாரத்தோட கதை என்னன்னா, இது ஒரு ஃபுட் டெலிவரி ஒருத்தருக்கு நடந்த கதை. இவர் வந்துட்டு மலாய்க்காரர் தான். ஸோ என்ன நடந்திருக்குன்னா, ஸோ இவர் வந்துட்டு புத்தாலிங்ஜையால் ஒரு ஃபுட் கம்பெனியில் வேலை செய்கிறார். ஆனால் அந்த ஃபுட் கம்பெனி வந்துட்டு நார்மல் ஃபுட் டெலிவரி கம்பெனி. ஃபுட் டெலிவரி கம்பெனினாலே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதான். ராத்திரி வந்துட்டு அவங்க ஃபுட் டெலிவரி பண்ண போனாங்கன்னா எப்படிப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்க வேணும்னு. ஆமாம் மக்கள், நிறைய பிரச்சனைகளை சந்திக்கணும். நிறைய பிரச்சனைகள். ஓகே, நான் பேய் பிரச்சனையை பற்றி பேச வரல தெரியுமா? ஓகே, என்ன பிரச்சனை? நிறைய பிரச்சனைகள்னால் வந்துட்டு 5 ஸ்டார் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ராத்திரி டைமில் தான் கேரள சிட்டியில் ஜாம் கூட ஆகிடும். அதுவும் புத்தாலிங்ஜையை பார்த்துக்கோங்களேன், ஸ்லாங் ஒரு வேறையா, கண்டிப்பாக ஜாம் நிறைய இருக்கும். இன்னொன்று வந்துட்டு, நீ ஏன் லேட்டாக வந்ததுன்னு காரி துப்பாங்க. சில இன்ட்ரோட்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன் மக்களே. பார்த்தேன்னா எப்படின்னா, படத்தில் அந்த மாதிரி இன்ஸ்டாவில் வர ரீல்ஸு, ரிவ்யூஸ் அந்த மாதிரி பார்த்தேன்னா என்னன்னா, ஒருத்தர் லேட்டாக வந்துட்டா போதும், ஒரு டெலிவரி கஸ்டமர் கண்ட மாதிரி ஏசுகிறாங்க. அவங்க குடும்பத்தில் இருக்கிறது அந்த மாதிரி கண்ட மாதிரி ஏசுகிறாங்க. அதனால ஒருத்தங்க நமக்காக வேண்டி ஃபுட் டெலிவரி எடுத்துகிட்டு வராங்கன்னா அவங்கள பார்த்து நம்ம பக்குவமாக அவங்ககிட்ட பேசணும். ஏன்னா நமக்காக கஷ்டப்பட்டு எடுத்து வராங்க. உனக்காக இப்போ வச்சுக்கோங்க, உங்கள் அம்மா கிட்ட 3:30 மணிக்கு ராத்திரி 3 மணிக்குமா பசிக்குதுமா, மேகி ஏதாவது செய்ய மாட்டேன்னா அடி விழுவாது. எனக்கெல்லாம் அடி விழுவோம். நான்லாம் ராத்திரி தெரியாமல் சாப்பிடுவேன். மேரி பிஸ்கெட்டு, தாவா பிஸ்கெட்னா உப்பு ரொட்டி பிஸ்கெட்டு, அதெல்லாம் நான் சாப்பிடுவேன். ஆனால் என்ன பண்ணுறது, நமக்காக அவங்க எடுத்துகிட்டு வராங்க. ஆனால் நம்ம வந்துட்டு நம்மளோட வாயையும் நம்ம மனதையும் அடக்கிட்டு இருந்தாலே நம்ம எல்லாம் நல்லா போவோம். அதனால அவர் வந்துட்டு ராத்திரி வேலை. ஓகே, அவரோட ஷிஃப்ட் என்னன்னா ராத்திரி டைம் ஷிஃப்ட்டு. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, ஃபுட் டெலிவரிக்காக செக் பண்ணுறாரு. ஏதாவது டெலிவரி வந்திருக்குன்னா அவரோட அவர் செக் பண்ணல. சரி, தப்பா தான் மக்கள், நான் கதை சொன்னால் உலகிட்டே இருக்கு. சரி, அவரோட ஓனர் வந்துட்டு செக் பண்ணுறாரு, ஏதாவது அந்த வட்டாரத்துக்குள்ளேயே வட்டாரத்துக்குள்ளேயே ஏதாவது ஃபுட் டெலிவரி இது வந்திருக்கானே. ஸோ செக் பண்ணுறாங்க, எப்போதும் போல் செக் பண்ணியிருக்காங்க. அப்போது வந்துட்டு அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. இதை ஓனர் பார்க்கல. அந்த நான் சொன்னல ஒருத்தர் விக்டிம், இது அவருக்கு நடந்த கதை நான் விக்கிபீடியாவில் தான் எடுத்தேன். ஓகே, அவர் போய் வந்துட்டு பார்க்குறாரு, அங்கே ஒரு ஆர்டர் இருக்குது. 3 பேர்த்துக்கான ஆர்டரு, தனித்தனி ஃபுட். ஆனால் என்ன ஃபுட்னு தெரியல. நம்ம சும்மா இதுக்கு 3 நாசி குறைங்க ஆயாம். ஓகே, 3 நாசி குறைங்க ஆயாம் ஆர்டர் வந்திருக்கு. அவர் வந்துட்டு என்னென்னா பேக் தூக்கிட்டு மோட்டர் வந்து இங்கே எடுத்துகிட்டு போயிட்டு கடையில் கொடுத்துட்டு 3 பேருக்கு நாசி குறைங்க சொல்லிட்டு கடையில் உள்ளவங்க சமைச்சிட்டு இருக்காங்க. அவரும் ஃபோனில் பார்த்துட்டு இருக்காரு, ரீல்ஸ் பார்த்துருக்காரு. சக்குன்னு சாப்பாடு சமைச்சு தந்ததுக்கப்புறம் இவர் என்ன பண்ணிட்டாரு, பேக்குள்ளே வச்சுட்டு மறுபடியும் மோட்டர் எடுத்துகிட்டு போகிறாரு. ஆனால் இவ போகிறது புத்தாலிங்ஜையால் அவர் இன்ன வரைக்கும் போகாத பாதை. இந்த என்னது ஒரு 10 அவர் வந்துட்டு 10-15 வருஷமா அந்த இடத்துல இருக்காரு. வயசு ஒரு 30 அங்கிள்னு வச்சுக்கோங்க, அண்ணன் சொல்லிட்டு தெரியாம அங்கிள்.
அவர் வந்துட்டு ஒரு 10-15 நிமிஷமா புத்தளஞ்சியில இருக்காரு. இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஃபுட்டு டெலிவரியில. ஆனா, இப்படிப்பட்ட ஒரு இடத்த பார்த்துல, அது என்ன மாரி இடம்னா, அவர் போறது காட்டுப்பாதை. அவர் போறது காட்டுப்பாதை. இந்த சைடு காடு, இந்த சைடு காடு. நடுவுல ஒத்த ரோடு. நல்லா இருக்குல்ல ரைமிங். நன்றி மக்களே. இந்த சைடு காடு, இந்த சைடு காடு. நடுவுல ஒத்த ரோடு. லைட் இல்ல. ஒரு ஒரு இது தாண்டுனோனே லைட் இல்ல. என்னடா இது! நம்ம புதுசா புதுசா வந்துட்டோமா? இல்ல நம்ம ஏதாவது மாட்டி விட்டோமா? சொல்லிட்டு அவரு மறுபடியும் அ அந்த பாதையிலே போறாரு. போறாரு. போய்க்கிட்டே இருக்காரு. போயிட்டு இருக்கும்போதே ஒரு செல்லுகிட்ட போய் நிக்கிறாரு. ஏன்னா, அங்க தான் அந்த லொகேஷன் காட்டுது. அந்த வீடா என்னமோ தெரியல. அந்த ஒரு லொகேஷன் இப்ப நம்ப ஃபுட்ல டெலிவரி பண்ண போறாங்கன்னா, ஒரு லொகேஷன் காமிக்கும். அந்த மாரி ஒரு லொகேஷன் காமிக்கும். இதே போய் நின்ட்டாரு. போய் நின்றதுக்கப்புறம், அங்க யாருமே இல்ல. செல்லு மணி ஒரு பா 11:30, 12 மணிக்கெல்லாம் மூடிருச்சு செல்லு. அங்க யாருமே இல்ல. என்னடா இது யாருமே இல்ல. நம்ம யாருக்கிட்ட சாப்பாடு கொண்டு வரணும்னு சொல்லி சுத்தி முத்தி பார்க்குறாரு. சுத்தி முத்தி பார்த்தா அங்க யாருமே இல்ல. செல்லு வேற மூடிட்டாங்க. கவுண்டர்ல கூட ஆளே இல்ல. அப்புறம் என்ன வந்திருக்கு? டிங்ன்னு ஒரு மெசேஜ் அவரோட ஃபோனுக்கு. யாருன்னா அந்த ஃபுட் ஆர்டர் பண்ணவரு. அவர் ஃபுட் ஆர்டர் பண்ணது என்னன்னா, சாரி நான் வந்துட்டு லொக்கேஷன் தப்பா குடுத்தேன். இந்த லொக்கேஷன் வந்துட்டு வேற இடத்த காமிக்கும். நீ அங்க போய் டெலிவரி பண்ணிடு. சாரி மன்னிச்சிடு. கொஞ்சம் லேட் ஆகிட்டேன் அப்டின்னாரு. லேட் ஆகிட்டே கொட்டு போயிட்டாரு. மக்களே நீங்க நினைக்கிறீங்க, நம்ம சாப்பாடு சும்மா ஆர்டர் பண்ணிட்டு அவங்க குடுத்துட்டு வாங்கிட்டு போயிருவாங்கன்னு. ஆனா அவங்க என்ன இப்ப நான் இது அவுட் ஆஃப் த டாபிக் தான். நம்ம இந்த பாட்காஸ்ட் விட்டு வேற பாட்காஸ்ட் அவுட் ஆஃப் த டாபிக் தான். ஓகே. என்னன்னா அவங்க வந்துட்டு அவங்களோட பாக்கெட் மணிய பார்க்கணும். ஓகே. இப்ப நம்ப ஆர்டர் பண்றது 30 வெள்ளி இருந்துச்சுன்னா, அவங்க பாக்கெட் மணில 30 வெள்ளி இருக்கணும். எக்ஸாம்பிளா, இப்ப அவரு அதே நாஸ்டிக் கண்டாரு, மாமா கடைக்கு கொண்டு போய், அங்க 3 நாஸ்டிக் வெங்காயம் ஆர்டர் பண்ணி, அந்த அவரோட பாக்கெட் மணிய வச்சு கட்டிட்டு, மறுபடியும் அந்த என்னது சாரி அந்த சாப்பாடு எடுத்துட்டு மறுபடியும் நம்மகிட்ட தரணும். யாரு? ஆர்டர் பண்ணவங்கட்ட. ஆனா தரும்போது, ஒருவேள அவங்க ஆர்டர் போட்டிருந்தாங்கன்னா, கிராப் போட்டு ஃபுட் பாண்டால ஆஃபர் இருக்குமான்னு தெரியல. ஏன்னா, அவ்வளவா நான் ஃபுட் பாண்டா தான் ஆர்டர் பண்ணுவேன். ஆஃபர் இருக்குமான்னு தெரியல. ஆனா வந்துட்டு அ கிராப்ல ஆஃபர் இருக்கும். 50 அ டிஸ்கவுண்ட்லாம் போணுச்சுன்னா, 50% ஆஃபர்லாம் தருவாங்க. அப்புட்னா, அவங்களுக்கு ஒரு 15 வெள்ளி தான் நீங்க கட்டணும். சும்மா எக்ஸாம்பிள் 50% ஆஃபர்னா. பாருங்க, அவங்களுக்கு அது நட்டமா இல்லையா? ஆனா 15 வெள்ளி லாபம் தான். ஆனா அவங்களுக்கு ஒரு நாள் வருமானத்திலேயே 15 வெள்ளி குட்டி, குட்டி காசு கிடைச்சா, அவங்க ஒரு நாளைக்கு அவங்க சம்பாதிக்கிறது 100 வெள்ளி தான். இப்ப மிஞ்சி மிஞ்சி போனா, அவங்களோட ஃபுட் பொறுத்து இருக்கலாம். ஒருவேள அவங்களுக்கு டெலிவரியே இல்ல. ஒரே ஒரு டெலிவரி அவங்க 10 வெள்ளி, 20 வெள்ளி சம்பாரிச்சா அவங்க சம்பாரிப்பு தான். அதனால இந்த டெலிவரி பண்றவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டம் மக்களே. அதனால அவங்கள தரக்குறைவா பேசாதீங்க. ஸோ மறுபடியும் டாபிக்ல வந்துருவோம். அதனால அவர் கடுப்பாயிட்டாரு. ஏன்னா அவருக்கு அந்த 3 நாஸ்டிக் வரைக்கும் சேர்த்து ஆஃபர்லாம் போட்டு இது பண்ணிட்டு 20 வெள்ளி தான் வந்திருக்கு. மண்டையும் மேல ஏறிட்டாரு. ஸோ மறுபடியும் டீங்ன்னு மெசேஜ் வந்துருக்கு. என்னன்னா, சாரி நீ ரொம்ப கோவமா இருப்பன்னு தெரியுது. நான் வந்துட்டு எ எக்ஸ்ட்ரா ஒரு 50 வெள்ளி போட்டு விடுறேன். மொத்தம் 50 வெள்ளி கூட்ட 20 வெள்ளி 70 வெள்ளி. உனக்கு நான் 2மே சேர்த்து 70 வெள்ளியா தந்துடுறேன். ப்ளீஸ் நான் சொல்ற அட்ரஸ்க்கு மட்டும் போய் இந்த சாப்பாட குடுத்துருன்னு சொல்லியிருக்காங்க அந்த அன்னோன் நம்பர்லேருந்து. இவரு ஓ மை காட்! நம்ப இங்க அப்படியே போலாம்னு நெனச்சா, இங்க ஒரு 70 வெள்ளி காத்திருக்கு. எப்படியோ போனா நமக்கு ஒண்ணும் கிடைக்காது. இங்க 70 வெள்ளி கிடைக்கும். எதுல சாப்பாடு குடுக்கலாமா? வேணாமா? அந்த மாரி யோசிச்சிருக்காரு. யோசிக்கும்போது அவருக்கு டிங்ன்னு உள்ள ஒரு பக்தி சொல்லியிருக்கு. 70 வெள்ளி தான்டா முக்கியம். காச எடுத்துட்டு போடா அப்படின்னு காச எடுத்துட்டாரு. எப்பன்னா, போய் அந்த லொகேஷன தட்டி அந்த வீட்டுக்கு போறாரு. அதுக்கு முன்னாடி இவருக்கு ஒரு சந்தேகமாவே இருக்கு. இவரு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து மெசேஜ் வருது. என்னன்னா, அந்த அன்னோன் நம்பர்ன்னு சொல்றேனே, அந்த ஃபுட் ஆர்டர் பண்ண அந்த அ இதுலேருந்து மெசேஜ் வருது. அது என்னது நார்மலான மெசேஜ் தயவு செஞ்சு போய் குடுத்துரு. குடுக்கும்போது வீட்டுக்குள்ள இருந்து ஆள் வெளிய வருவாங்க. நீ குடுத்துடு. அப்படி நீ வீட்டுக்குள்ள போற நிலைமை வந்துருச்சுன்னா, வீட்டுக்கு வாசல்லயே நீ வச்சுட்டு போயிரு சாப்பாட. அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சொல்லும்போது இருக்கு. லைட்டா ஒரு டவுட். என்ன வீட்டு வாசல்லயே வச்சுட்டு போ சொல்லியிருக்காங்களே. சரி போவோம். 70 அடி கிடைக்குதா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறிட்டு போயிட்டாரு. போகும்போது அவருக்கு ஒரு ஈரியான ஃபீலிங். ஒரு சம்திங் ஃபிஷிங்கா நடக்க போகுதுன்னு ஒரு ஃபீலிங். ஓகே. அதுக்கப்புறம் அவர் போயிட்டாரு. ஆனா, அந்த இடம் புதுமையான வீடு ஃபுல்லா துறவான வீடு. ஒரு நீங்க நீங்க பார்த்துருப்பீங்க தெரியுமாங்க? நான் பார்த்துருக்கேன். ஒரு துருவான தாமனுக்குள்ள வந்தா ஒரு பேட் வைப்ரேஷன் வருமே. அந்த மாரி நான் 2 தாமனுக்கு போயிருக்கேன்.
என் லைஃப்பில் நான் பார்க்கும்போது தாமரை வந்துட்டு என்னன்னா எல்லா வீடும் குப்பை மண்டி போய் புல் மண்டி போய் குப்பையாக இருக்கும். ஒன்று புல் வெட்ட மாட்டாங்க, இல்லைன்னா வீடே அழுக்காக இருக்கும். மக்களே, அவர் வந்துட்டு அந்த வீட்டுக்கு போயிட்டார். ஓகே, அந்த வீடு எப்படி இருக்குன்னா, பின்னுக்கு ஒரு ஹவுஸ், டபுள் ஸ்டோரி ஹவுஸு. பின்னுக்கு நார்மலாக எப்போதும் போல் கேட்டு, ஆட்டோமேட்டிக் கேட்டு இல்லை, நார்மல் கேட்டு, எக்ஸ்கியூஸ் மீ, நார்மல் கேட்டு. உள்ளே போய் பார்த்தா காலிங் பெல் அடிக்கிறது நார்மலாக தான் இருக்குது. இவர் நினச்சிக்கிட்டாரு வீட்டில் ஒருவேளை அவர் சொன்ன மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், சாப்பாடை மணிக்கு வச்சுட்டு போயிடுவோம். நம்ம எதுக்கு நம்ம தேவையில்லாத உள்ளே எல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்கன்னா மணி வர பான்ற, அப்போ நம்ம என்ன காலிங் மேலே தட்டிட்டு சாப்பாடு கிள்ளி வச்சுட்டு போகிறோம்னு சொல்லிட்டு டிங் டிங் அப்படின்னு காலிங் மேலே தட்டிட்டு சாப்பாடு கிள்ளி வச்சுட்டு பின்னாடி திரும்பி வர்றாரு. உள்ள லைட் எரி. என்னடா இது, நம்ம கேட்டு அவர் என்னன்னா அவர் கேட்டு சொல்ல மாட்டேன், கேட்டு திறக்கும் போது அங்கே லைட் எரியல. இப்போ அவர் காலிங் பெல் அடிச்சோடனே லைட் ஒருவேளை ஏஞ்சிட்டாங்க. சரி, நம்ம அவங்க என்னது கதவு திறந்து கொடுத்துருவோம், இதான மரியாதை, 5 ஸ்டார்ல எழுதொலிலாம் கொடுக்குன்னு சொல்லியிருக்கிறேன். அப்படின்னா பாருங்க, நம்ம தாங்கி 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 வேலை செய்யணும். அதனால அவர் என்ன பண்ணிட்டு, சரி நம்ம வந்துட்டு அவங்க கையிலேயே கொடுத்துருவோம் சொல்லிட்டு ஏன்டாரு. ஏங்கும்போது போது ஜன்னல் திறந்துருக்கு. என்னடா இது, நம்ம உள்ள வரும்போது லைட்டு திறக்கலை, இப்போ லைட்டு தந்துருக்கு, ஜன்னல் திறக்கலை, இப்போ ஜன்னல் ஒரு நம்ம மன பிரம்மியம் சொல்லிட்டு ஜன்னல்லேருந்து அழுவுற சத்தம் கேட்குது. ஒரு கூட்டமாக ஃபியூனரல்ல அழுந்தப்ப இருக்கும், ஐயோ நடு போயிட்டேனே, சாரி மக்களே, அந்த மாதிரி அழுந்தப்ப இருக்கும். அந்த மாதிரி சத்தம் கேட்குது. என்னோட அழுவுற சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறாரு. அந்த ஜன்னல் கிட்டலா எட்டி பார்க்குறாரு. ஓகே, திஸ் வாஸ் ஸ்கேரி. நீங்கள் கேட்டு பாருங்க. ஓகே, இது நான் யோசிச்ச கதை இல்லை, இது விக்கிபீடியா நடந்தது, உண்மை சம்பவம். மேலே மலேசியா நடந்த கதை, பித்தளைங்க கேட்கல. ஓகே, என்னன்னா அவர் எட்டி பார்க்கும் போது கூல நான் கீழே பேர் போடுற பாருங்க, அந்த மாதிரி ஒரு உருவத்தை வந்துட்டு நடு வீட்டை வச்சு ஒரு ஆன்டிஸ்லாம் இங்கே ஒரு ஆன்டி. ஓகே, இப்படி இப்போ நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள், இங்கே அந்த கூல மாதிரி ஒரு உருவம் போட்டு வச்சுருக்காங்க. இங்கே ஒரு ஆள் உட்காந்து அழுவாங்க, இங்கே ஒரு ஆள் உட்காந்து அழுவாங்க, இங்கே ஒரு ஆள், அங்கே ஒரு ஆள், மொத்தம் 4 பேர் சுற்றி அழுகுறாங்க. அழுந்துட்டு இருக்கும்போது இவர் பார்த்தோன்னே அவருக்கு ஐயோ இப்போ என்னடா பண்ணுறது, ஐயோ நடுவில் இந்த மாதிரி பணத்தை பார்த்துட்டு அது வந்துட்டு பணம், ஆனால் கூல உருவத்தில் தான் இருக்குது. மூஞ்சி நார்மல் மனுஷன் மூஞ்சி, ஆனால் கட்டி இருக்கு, இறந்து போன பிணம். அது வந்து அப்படியே இப்படி இருக்கு, கண்ணு மூடிட்டு. இவர் பார்த்தோன்னே அள்ளுட்டுட்டு நம்ம ஐயாவுக்கு, ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு மனசுக்குள்ளேயே டோவை படிக்க ஆரம்பிச்சிட்டு, ஐயோ இப்போ சாப்பாடு விற்கலாமா அப்படின்னு என்ன பண்ணுறது சொல்லிட்டு சாப்பாடை விற்கிறதுக்குள்ள கதவு திறக்கிறாங்க ஒரு ஆள். யாருன்னா அங்கே 3ஆவதா இங்கே ஒரு நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4 வந்துட்டு ஏஞ்சி போய் நில்லு நான் வரேன்னு சென்னைக்கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்போ வந்துட்டு ஓகே மனசு தெரிஞ்சுக்கூடா முருகேசா, அந்த மாதிரி மனசு தெரிஞ்சுக்கிட்டே என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்துட்டாங்க. வந்துட்டு கதவு திறக்க அவர் சாப்பாடு கொடுத்துறாரு. சாப்பாடு கொடுத்தோன்னே டிங்னு ஒரு மெசேஜ் அனுப்புது. என்னன்னா அவர் எடுத்து பார்க்கல, அவர் நினச்சிட்டா போல ஓகே காசு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டாங்க அப்படின்னு. டிங்னு ஒரு மெசேஜ் வந்துன்னே அவர் கொடுத்துறாரு. இங்கே ஒரு ட்விஸ்ட்டு என்னன்னா, அவர் ஜன்னல் கிட்ட பார்க்கும்போது, ஓகே இங்கே ஜன்னல் கிட்ட பார்க்கும்போது டிவி, உங்களுக்கு எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறது தெரியல மக்கள், நீங்கள் உங்கள்கிட்ட இமேஜின் பண்ணுற சக்தி இருந்துச்சா நீங்களே இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, எப்படின்னா அவர் அந்த ஜன்னல் கிட்ட பார்க்கும்போது அந்த பணத்தை வச்சு அதெல்லாம் விட்டுருங்க. அங்கே டைனிங் டேபிள் எப்படின்னா, இப்போ ஜன்னல் இப்படி தான் மைக் தான் சாப்பாடு வச்சுக்கோங்க, இப்படி வச்சு பார்த்துட்டு இருக்காரு. அப்போ பார்க்கும்போது அங்கே யாரும் உட்காந்து அந்த மாதிரி ஒப்பாரிச்சு அந்த மாதிரி ஒரு சீன் நடக்குது. அதே சைடு பார்த்தா கிச்சன் ஒரு நார்மலான இருட்டாக இருக்குது. மின்னுக்கு மேசெல்லாம் டைனிங்லாம் இருக்குது. இப்போ பார்க்கும்போது அந்த மேசைக்கிட்ட யாருமே இல்லை. ஆனால் இப்போ அந்த நம்ம ஆண்டி வந்துட்டு அந்த சாப்பாடை வாங்கும்போது அவர் கொடுக்கும் போது அங்கே அவர் சும்மா நம்ம வந்துட்டு வீடு எப்போ இருக்குன்னு அந்த மாதிரி நம்ம மனுஷங்களோட மேனுஃபேக்சரிங், அதுதான் மேனுஃபேக்சரிங்னா ஏற்பாடு பண்ணுற மூளை நம்ம மனிதர்களுள்ள இல்லைன்னா ஏதாவது பண்ண எப்படியே கேட்கலாம் கேட்போம். அந்த மாதிரி கேஷுவலாக அவர் இந்த மாதிரி டைனிங் டேபிளில் பார்க்குறாரு உட்காந்து சாப்பிட்ற மாதிரி. அங்கே ஒரு பாட்டி கையில் தடி குச்சி வச்சுக்கிட்டு உட்காந்து அவரே முறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா இது பாருங்க, சொல்லும்போது உடம்புலாம் சிலுக்குது. பா முறைச்சி பார்த்துட்டு இருக்கும்போது அவருக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது இல்லை. ஆனால் அவங்க முறைச்சி பார்க்குறது செம்ம க்ரீப்பி.
பார்க்கவே முடியாது. பாருங்க மக்களே, ஒரு பாட்டி நட்டு நட்டு ராத்திரி உங்களையே பார்த்து மறைச்சிருந்தா எப்படி கிரிப்பாரு, அழுந்துருவேன். நான்லாம் அங்கேயே அழுந்துருவேன். எனக்கு அந்த மாதிரிலாம் பிடிக்கவே பிடிக்காது மக்களே, அழுந்துருவேன். மூச்சு வாங்குது சொல்லும்போது. ஓகே, என்ன நடந்துச்சுன்னா மறைச்சு பார்க்குறாங்க. அந்த கேப்ல ஒரு மில்லி செகண்ட் கேப்ல அந்த பாட்டி தலைக்கு பின்னாடி ஒரு உருவத்தோட தலை இப்படியே பார்த்துட்டு அப்புறம் உள்ள போயிடுச்சு. இது மில்லி செகண்ட் கேப்ல அவரை இப்போ சாப்பிட கொடுத்துட்டு தேங்க்யூ பாச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சும்மா கேஷுவலாக பார்க்கும்போது அந்த பாட்டி முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பின்னாடி என்னமோ ஒரு தலை வந்துட்டு பார்த்துட்டு இப்படி போகுது. போட்டோன்னே அவருக்கு அள்ளு விட்டுருச்சு. அங்கேருந்து ஓடிட்டாங்க. அவரு எனது தேங்க்யூ தேங்க்யூ போச்சோடனே அவங்க என்னமோ சொல்ல வராங்க, அதுக்குள்ளே ஓட்டாங்க. ஓடிட்டு நிற்கும் போது டிங் டிங் ஒரு மெசேஜ் இருக்கு. இவன் என்னடா மெசேஜே பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லும்போது அங்கே வந்துட்டு தேங்க்யூ ஃபார் த ஆர்டர், எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில, அடுத்த டைமில் நீ வந்துட்டு அமுதலி கொடுத்துருக்க, ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு டோனில் மெசேஜ். நான் வந்துட்டு இப்போ சொல்கிற டோன் வந்துட்டு உங்களுக்கு பயமாக இருக்கும். இதே மாதிரி ஒரு டோனில் வந்துட்டு ஒரு மெசேஜ். மெசேஜ் பார்த்தோன்னே அந்த ஆண்டி கூப்பிட்றாங்க, பை பாங் அபாங் அப்படின்னு. அப்பக்கா அப்பக்கான்னு இவரும் போகிறாரு. நாய் பிள்ளையும் தானே உங்களுக்கு, சரி இவனுங்க என்னக்கா என்னக்கன்னு இவரும் போகிறாரு. அப்போ ஒரு குப்பை போய், ஒரு நார்மல் குப்பை போய் பெருசு, நார்மல் குப்பை போய் எடுத்துகிட்டு வராங்க. வந்துட்டு கொடுக்குறாங்க. அப்பயும் அந்த பாட்டி உட்காந்து இவ்வளோ தான் முடச்சிட்டு இருக்கு. அவர் பார்க்கலையே, அந்த பாட்டி பக்கத்து பார்க்கவே இல்லையா அவர். ஓகே, எடுத்துட்டு வா குடுத்துட்டாரு. அந்த அக்கா அந்த டெலிவரி பண்றவர்ட்ட குடுத்துட்டாங்க. டெலிவரி பண்றவரு வாங்கிட்டு, "அக்கா என்னக்கா இது? என்னக்கா பண்ணணும்?" போற வழியில குப்பை தொங்கல வந்துட்டு இத போட்றியா?" அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிக்கான்னு சொல்லிட்டு இவரும் ஒரு உதவி தானே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டாரு. வாங்கிட்டோனே இவர் அந்த உருவத்த வேற பார்த்ததுல பயத்துல அவர் என்ன பண்ணிட்டாரு, ஹெல்மெட் மாட்டுற கொக்கி இருக்குமே மோட்டர்ல, EX5 சாரி EX5 யமஹா இதெல்லாம் இருக்குமான்னு தெரியாது. ஆனா எங்க அப்பா மாட்டுறதுல இருக்கு. ஹெல்மெட் மாட்டுற ஒரு கொக்கி மாரி. அந்த கொக்கியில மாட்டிட்டு தர தர தரன்னு முறுக்குற வண்டி போய்க்கிட்டே இருக்கு. எந்த திசையை நோக்கி போறாரு, எங்க ஊருக்கு எந்த ஊருக்கு போறேன்னு அவருக்கே தெரியல. ஏன்னா பயம் மக்களே, பாருங்க அந்த டைம்ல ஒரு பாட்டி முறைச்சிருக்காங்க. பின்னாடி வேற ஒரு உருவத்தோட தலை வேற எட்டி பார்த்துட்டு போய் என்னடா கதை இது, அந்த மாதிரி அவரும் வண்டி முறுக்கிட்டு போயிட்டாரு. போகும்போது இங்கேயும் ஒரு பயங்கரமான சம்பவம். போகும்போது பைய வந்துட்டு காத்துல வேகமான சத்தம் கேட்குமே, அந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. முறுக்கிட்டு திரும்பி பார்க்குறாரு. பையில ஒரு கார்னர், பை இப்படி பிடிச்சி குப்பை பை நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க. பையில இந்த சைடு ஒரு ஓட்டை. அந்த ஓட்டையிலேருந்து கருப்பு கருப்பா கருப்பு இந்த மாதிரி என்னமோ வெளியேட்டு கருப்பு கருப்பா அந்த ஸ்ட்ரீட் லைட் இல்லாத டைமே கருப்பு கருப்பா கருப்பு மாதிரி என்னமோ வெளியேட்டு வெளியேகிட்டு இருக்கு. இவர் பார்த்துட்டு என்னடா வெளியேட்டு இருக்கு, ஒரு பைக்கை ஸ்டாப் பண்ணுவோம் சொல்லிட்டு பின்னாடி வேற காடி வந்துட்டு இருக்கு. சரி போயிட்டு இருக்காரு. போயிட்டு இருக்கும்போது இன்னும் சத்தம் கேட்குது வேகமா. என்னன்னு திரும்பி பார்க்கும்போது அவர் அந்த ஸ்ட்ரீட் லைட்டை வரும்போது அது தெரியுது, அது கருப்பெண்ணெய் இல்லை, அது ரத்தம். ஓ மை காட்! இந்த டைம்ல நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? மோட்டரை நிறுத்திருப்பீங்களா, நிறுத்திருக்க மாட்டீங்களா? கண்டிப்பா நிறுத்திக்கிட்டு தான் செய்யும். ஏன்னா நான்லாம் நிறுத்தியிருப்பேன். நிறுத்திட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, உடனே அந்த பைய இப்ப என்ன பண்றாரு, அவர் உடனே ஒரு பேனிக் ஆயிடுச்சு. என்னடா இது? ஏன்னா அதுல ஓகே இப்ப வச்சுக்கோங்க. ஒருவேளை அந்த வீட்ல நான் இது வந்து இந்த கதையில இல்ல. இதுவும் அவுட் ஆஃப் டா அ அவுட் ஆஃப் டாபிக்லாம் கிடையாது. ஓகே. என்னன்னா, அந்த வீட்ல கொலை பண்ணிட்டு, இந்த குப்பை பையில போட்டுட்டு அவர்ட்ட குடுத்தாங்க. குடுத்து எங்கேயோ குப்பை தொட்டியில போட்டுருங்க. ஆனா அவர் அவசரத்துல போடாம கிளம்பிட்டாரு. இதே அதுலேருந்து ரத்தம் வெளியாகுது. இதே போலீஸ் யாராவது பார்த்தாங்கன்னா, இப்போ மங்ஸா யாரு தெரியுமா? அந்த ஃபுட் டெலிவரி ஆளு தான். ஏன்னா அவர் தானே எடுத்துட்டு போறாரு. ஒழுங்கா உன் வேலை என்ன? வாய மூடிக்கிட்டு ஃபுட் டெலிவரி பண்ணிட்டு வந்துக்கிட்டே இருக்கணும். எதுக்கு அவன் குடுக்குற ஜாமான்லாம் வாங்கிட்டு குப்பை தொட்டியில போடுறான், அந்த தொட்டியில போடுறத சொல்லிட்டு எடுத்து வந்துட்டு, இப்ப நீ தானே மங்ஸா அப்படின்னு போலீஸ் நம்மட்ட கேட்பான். அதனால அவர் அந்த பைத்தியம் என்ன பண்ணிட்டாரு, புடுங்கி அந்த பையோட அப்படியே இழுத்து பையாவது மையாவது அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு தூக்கிட்டாங்க காட்டுக்கு நடுவுல. ஏன்னா அதான் சொல்றேன், போற வழியும் அவர் போற வழி வந்துட்டு காட்டு பாதைனே. ஆனா இப்ப வர வழி வந்துட்டு இந்த சைடு வந்தா காடு, இந்த சைடு வந்துட்டு மரம், செடி அந்த மாதிரி. புடுங்கி அப்படியே மரத்துக்கிட்டு அப்படியே காட்டுக்கு நடுவுல தூக்கி வச்சுட்டாங்க. தூக்கி வச்சுட்டோனே பின்னாடி திரும்பி பார்க்கலையே. அப்படியே முறுக்கிக்கிட்டு போறாங்க. முறுக்கிக்கிட்டு போகும்போது என்ன நடக்குதுன்னா,
ஓகே. நம்ம ஒண்டியா போம்போது பரவால்ல. ஆனா நம்ம பின்னாடி வந்துட்டு யாராவது உட்காந்துட்டு போனா எப்படி இருக்கும்? ஓகே. இந்த கதையோட வந்துட்டு அத கனெக்ட் பண்ணா, ஏன்னா எபிசோட் 10ல வந்துட்டு ஒரு புது காலரா வந்தாங்கல்ல. Google ஃபார்ம்ல மொத அ ஃபில்லப் பண்ணி ஒருத்தவங்க வந்தாங்கல்ல. பேரு கூட பிரியா. ஆனா அது விளையாட்டு பேர் தான். பிரியான்னு ஒருத்தங்க. அவங்க சொல்லியிருந்தாங்க இல்லையா? அவங்க அவரோட ஃப்ரெண்டோட அண்ணன் மலாக்காலேருந்து கேலுக்கு வரும்போது அவர் பின்னாடி என்னமோ உட்காந்துருந்துச்சுன்னு. அந்த மாரி தான் இவரு பின்னாடி என்னமோ உட்காந்துருக்க மாரி ஃபீலிங். என்னன்னு தெரியல. அப்படியே வந்துட்டாரு. வந்துட்டு டிங் டிங்ன்னு மெசேஜ் வருது. அந்த வேலையே. அவர் என்ன பண்றாரு, வீட்டுக்கிட்ட போய் பார்க்கலாம் சொல்லிட்டு வீட்டுக்கிட்ட போயிட்டாரு. வீட்டுக்கிட்ட போயிட்டு எடுத்து பார்க்குறாரு. எனக்கு தெரியும். ஓகே. நான் வந்துட்டு ஒண்ணு சொல்றேன். எனக்கு தெரியும். அந்த அக்கா உன்கிட்ட அந்த குப்பை பைய குடுத்துட்டாங்களே. தயவு செஞ்சு அந்த குப்பை பைய அவ வீட்டுக்கிட்டயோ, இல்ல எங்கேயோ குப்பை தொங்குறதுக்கு நான் போட்டுரு. ஏன்னா, அதுக்கு புடிச்சமான பொருள் மத்தவங்க கிட்ட இருந்தா அதுக்கு பிடிக்காது. தயவு செஞ்சு அது உன்னை தேடி வர்றதுக்குள்ள அத குப்பை தொட்டிலையோ, இல்ல உன் வீட்டுக்கிட்ட இருக்கிற ஏதாவது வேஸ்டான இடத்துலயோ போட்டுரு. தேங்க் யூ. இப்படி ஒரு மெசேஜ். இந்த மெசேஜை நீங்க உங்க வாழ்நாள்ல பார்த்தீங்கன்னா என்ன நினைப்பீங்க? என்ன பண்ணுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்கன்னு தெரியும். பரவாயில்ல இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே. ஓகே. பேக் டு கதைக்கு வருவோம். அந்த மாதிரி ஒரு மெசேஜை பார்த்தோன்னே இவருக்கு கை கால்லாம் உதறி போயிருச்சு. இவர் வந்துட்டு குப்பை பைய வீசிட்டாரு. குப்பை பைய வீசிட்டேன், குப்பை பைய வீசிட்டேன். அந்த மாதிரி தான் மனசுல நினைச்சிருக்காரு. ஆனா அதுக்கு பிடிச்சமான பொருள் என்னமோ என்னடா அவன் பேசுறான்னு சொல்லிட்டு இவர் ஒன்றும் போதர் பண்ணிக்கல. ஃபோன் அடைச்சாரு, குளிச்சாரு, கைலிய கட்டினாரு. ஏன்னா நார்மலா முஸ்லிம்ஸ் வந்து ராத்திரி தூங்க போனாங்கன்னா கைலி தான் கட்டுவாங்க. கைலி கட்டினாரு, போய் படுத்தாரு கட்டில்ல. அதுக்கப்புறம் பயங்கரமான சம்பவங்கள் வீட்டுக்கு நடக்குது. எப்படின்னா ஆள் ஓடுற மாதிரி, தண்ணி குழைய தட்டி விட்ட மாதிரி, மேலேருந்து அவர் டபுள் ஸ்டோரி வீட்டில் தான், மேலேருந்து அவர் நடந்து வர மாதிரி, கத்துற மாதிரி, அலற மாதிரி, அழுகுற மாதிரி, இந்த மாதிரி நிறைய பேரனாமல் ஆக்டிவிட்டிஸ் நடந்திருக்கு. நடந்தோடனே இவர்னால தூங்கவே முடியல. மணி 3 மணிக்கு இந்த மாதிரி விடிகால் 5 மணி ஆச்சு. இவரால ஒண்ணுமே பண்ண முடியல. அதனால என்ன பண்ணாரு, இவரோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணேன். ஏன்னா இவரோட ஃப்ரெண்டு வந்துட்டு இவரோட ஃப்ரெண்டோட அப்பா வந்துட்டு ஒரு உஸ்தான்னா மலாய்க்கார சாமியார். அப்போ வந்துட்டு கால் பண்ணிட்டு மச்சான் என்னால் முடியல, உங்கள் அப்பாட்ட பேசுடா, ஏன்னா இந்த மாதிரி சொல்லிட்டு அந்த விஷயங்கள்லாம் சொன்னார். அப்போ வந்துட்டு அவங்க அப்பா வந்துட்டு ஓகே ஓகே புடா, நீங்கள் வந்துட்டு தெரியாத வேலையை பண்ணிட்டீங்க. அது வந்துட்டு என்ன விஷயம்னு எனக்கு தெரில, அது என்ன என்டிடின்னு தெரில, நான் செக் பண்ணி மந்திர போட்டு பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு மந்திர போட்டார். அதுக்கப்புறம் அவருக்கும் தெரில என்ன என்டிடி, என்னது அது, அந்த குலோவா என்னென்னு அவருக்கு தெரில. அதனால சத்தம் கேட்குது. அதனால என்ன பண்ணிட்டாரு, ஓகே புடா நீ என்ன பண்ணு, உடனே நீ வந்துட்டு உன்னோட மோட்டரை போய் செக் பண்ணு, ஏதாவது ஒரு பொருள் அங்கே இருக்கும், கண்டிப்பாக நீ செக் பண்ணி, அப்படி இல்லைன்னா அது ஏன் உன்னை தேடி உன் வீட்டுக்கு வரப்போதே, அந்த என்டிடி நீ போய் செக் பண்ணி ஏதாவது உன் மோட்டர் இருந்துச்சுன்னா என்னை கூப்பிட மறுபடியும் கால் பண்ண சொல்லிட்டு. அவரு என்ன பண்ண முடியும், பயம், எப்படி வெளியே போகிறது, அது ஒருவேளை அது இருந்துச்சுன்னா மறுபடியும் ஒரு கால் வருது. என்ன உஸ்தான்னு கேட்கும்போது, பையா இதை நீ போய் செக் பண்ணி, அந்த என்டிட்டி உன்னை ஆம் பண்ணனா உன்னை வந்துட்டு எதுவும் செய்யாது, ஆனால் பயமுறுத்தும். நீ உன் மனசில் தைரியத்தை வரவழைச்சிட்டு நீ போய் செக் பண்ணு என்ன இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. போய் செக் பண்ணுறாரு. அந்த கொக்கி இருக்குங்க, அந்த நான் சொன்ன ஹெல்மெட் மாட்டுற கொக்கி அதோடு பிச்சு அந்த நடுக்காட்டில் போட்டானே, அந்த கொக்கியில் ஒரு முடி சுற்றிட்டு இருக்கு. ஓ மை காட், சிலுக்குது மக்களே. இவர் ராத்திரி டைமில் உட்காந்து வேற வீடியோ எடுக்க சிலுக்குது. அது ஒரு முடி சுற்றிட்டு இருக்கு. சுற்றினதை பார்த்தோன்னே இவர் என்ன பண்ணிட்டாரு, ஓ மை காட், இதுக்கப்புறம் என்ன பண்ணுற சொல்லிட்டு கால் பண்ணி உஸ்தார் கால் பண்ணி, ஆமாம் உஸ்தார் இங்கே வந்துட்டு ஒரு முடி சுற்றி இருக்கு, ஓகே அதனால தான் அது உன்னை தேடி வந்துருக்கு, நீ வீட்டுக்குள்ளே போய் மறுபடியும் வீட்டுக்குள்ளே போய் நிம்மதியாக படு, நான் காலையில் விடிஞ்சோன்னே, மலேசியாலாம் 7 மணிக்கு ஒன்று விடிஞ்சோன்னே வந்து நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டாரு. அவர் வந்துட்டு காது குத்தி என்னென்னமோ பண்ணி பட்டாரு. ஒரு 6:30 மணி தான் தூக்கம் வந்துச்சு. தூக்கம் வந்துட்டோன்னே அவர் முழிச்சு பார்க்குறாரு. மணி ஒரு 8. என்னடா வெள்ளனே நம்ம முழிச்சிட்டோம்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாரு அவர் ஃப்ரெண்டு கால் பண்ணுறேனே, டேய் மச்சான் ஒன்றும் கவலைப்படாத, எங்கள் அப்பா வந்துட்டு அந்த முடிவு எடுத்துகிட்டு போயிட்டாரு அப்படின்னு. ஓகே முடிஞ்சு, இந்த கதை முடிஞ்சு, அவ்வளோதான், இந்த கதை ஸ்லஸ் ஆயிடுச்சு. ஒரு 2 நாட்கள் கழித்து மறுபடியும் ஒரு மெசேஜ் இருக்கு. டிங், அன்னோன் நம்பர்லேருந்து.
அப்போ அவர் அந்த ஃபுட் கம்பெனியில் தான் வேலை செஞ்சு ஃபுட் டெலிவரி கம்பெனியில் தான் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. வேலை செஞ்சுக்கும் போது ஒரு மெசேஜ் வருது. என்ன எடுத்து பார்க்குறாரு. நான் சொன்னதை நீ செஞ்சிட்ட, ரொம்ப நன்றி அப்படின்னு ஒரு மெசேஜை பார்த்தோன்னே ஒரு அப்பாடா, இதுக்கப்புறம் எதுவுமே நம்மளோடன்னு சொல்லிட்டு அதோட அந்த நம்பர் அழிச்சு விட்டாரு. ஆனால் ஓகே, இது சொல்ல மறட்டேன் மக்களே. இந்த கதை சொல்கிறதில்ல ராத்திரி வேறு டைமு சத்தம்லாம் கேட்குது. அதனால் நான் என்ன பண்ணேன், மறந்து விட்டேன் வேற. ஓகே, என்னன்னா அவர் அந்த என்னது இந்த அந்த ஒரு ஈரியான மெசேஜ் இருந்துச்சார் பாரு, அது ஒன்று தேடி வந்துடும் அப்படின்னு. அந்த மெசேஜை பார்த்ததுக்கப்புறம் அவர் வந்து அந்த நம்பரை பிளாக் பண்ணிட்டாரு. வாட்ஸ்அப்பில் பிளாக் பண்ண நம்பரை எப்படி மறுபடியும் நம்ம அவங்கள பிளாக் பண்ணிட்டோம், எப்படி அவங்க நம்மளை கான்டாக்ட் பண்ணுவாங்க இல்லை தானே? ஆனால் இவருக்கு மறுபடியும் நம்பர் வந்து இவருக்கு என்ன சந்தேகம்னா, அந்த வீட்டில் உள்ளவங்க மேலே சந்தேகம் இல்லை, எனக்கு என்னமோ ஓ மேலே தான்டா சந்தேகம். அந்த மாதிரி அன்னோன் நம்பர்லேருந்து மெசேஜ் பண்ணது, இந்த நாசி கோரிங் யாருக்கு, அந்த வீட்டில் உள்ள 4 பேர் யார், அந்த பாட்டி யார், முக்கியமாக அந்த பாட்டி பின்னாடி வந்து அந்த உருவம் என்னது, நம்ம கூட வந்து நம்ம வீட்டில் இந்த என்டிடி என்னதுன்னு இன்ன வரைக்கும் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸோ இதுதான் மக்களே அந்த ஃபுட் டெலிவரி அந்த கதை. ஓகே, நல்ல ஒரு டைட்டில் கிடச்சிச்சு. தம்ப்நெயிலை பாருங்கள், பக்காவாக இருக்கும். நீங்கள் தம்ப்நெயிலை பார்த்துருப்பீங்க, ஏன்னா பக்காவாக இருந்துச்சா? இல்லை நானும் ChatGPT சேர்ந்து கிரியேட் பண்ணது. ஓகே மக்களே, இந்த வாரம் இதுதான் நம்மளோட கதை. ஸோ இந்த கதை எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னும் இந்த மாதிரி நிறைய கதைகள் கேட்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 200 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் அடைஞ்சே, இதுக்கப்புறம் உனக்கு போதுண்டா, ரொம்ப சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சுன்னு அந்த மாதிரிலாம் விட்டுறதையும் மக்களே. 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளோட எய்ம். வெடிக்கிறோம் யூடியூபே வெடிக்க விட்றோம். அதனால் மக்களை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட கதைகள், இந்த மாதிரி வித்தியாசமான பயங்கரமான கதைகள் இருந்துச்சுன்னா கீழே கூகுள் ஃபார்ம் லிங்க்கில் தட்டிட்டு உங்கள் நேமு எல்லாத்தையும் போட்டு ஃபில்அப் பண்ணுங்கள். நான் யாரும் உங்கள்கிட்ட பேச போகிறேன், நான் தானே பேச போகிறேன். யாராவது எனது வெளியுள்ளவங்களாம் பேச போகிறாங்க. அதனால் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக கூகுள் ஃபார்ம் மறந்துடாத பிக்கிலே. அந்த மாதிரி சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டான்ஸ் பிரதரன். விஷ் இன் த நெக்ஸ்ட் ஒன். Ciao.